இந்த பாலியல் பாவத்தை ஜெயிக்கலைன்னா, யாரும் பார்க்கலைன்னா உங்கள் சரீரத்துக்கு நீங்கள் ஆப்பு வைக்கிறீங்க. யாருமே பார்க்கல, யாருமே பார்க்கலங்க, கண்டிப்பாக பார்க்கல. ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க. தேவன் ஒருத்தர் பார்க்குறாரு, அடுத்து உங்கள் உடம்புக்கு நீங்கள் தேவையில்லாத ஒரு பெரிய சாபத்தை நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறீங்க. இதை நீங்கள் எல்லாரும் கவனிச்சுட்டு இந்த காரியத்தில் உங்களை தீட்டுப்படுத்தக்கூடாது. நீங்கள் மிக விலையேற பெற்றவர்கள், நீங்கள் மிகவும் விலையேற பெற்ற ஆசீர்வாதம். பாருங்கள், இந்த பாலியல் பாவத்தை உங்களுக்கும் எனக்கும் எழுதுறாருன்னு நினைக்கிறீங்களா? பவுலுடைய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் ஒரு பாஸ்டர், அவர் உத்தம குமாரன், அவருக்கே சொல்றாரு, நீ இந்த பாலியல் பாவத்துக்கு என்ன செய்யணுமா? விலகி ஓடு. இந்த வசனத்தில் நீங்க பாருங்களேன், அதாவது டோன்ட் ஃபைட் வித், இந்த மாதிரி பாவத்துக்கு நீங்க சண்டை போடவே முடியாது. ஃப்ளைட் பண்ணிடணும். ஃப்ளைட்னா பறந்துடணும். ஃபைட் அல்ல, ஃப்ளைட்டு. ஃப்ளைட்டுனா என்ன? பறந்துடணும். இந்த பாவத்தில் நாங்கள் ஜோடியாக போவோம், நாங்கள் பாவமே செய்யாமல் வந்துடுவோம், நாங்கள் ஜோடியாக சுற்றுவோம், நாங்கள் தப்பு செய்யாமலே வந்துடுவோம். அது உங்களை தீட்டுப்படுத்திடும், அது உங்களை மொத்தமாக அழிச்சிடும், யாருக்கு தெரியாது. அதுவும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதை மிக மோசமான அளவில் வாலிபர்களை பிசாசு பயன்படுத்துகிறான். நீங்கள் சபையே உங்களுக்கு தாய் தகப்பன் இதை பேச தவறுனாங்கன்னா நான் பேசுகிறேன், இது மிக தவறான காரியம். யோசேப்பு அன்று இந்த தவறிலிருந்து தன்னை காப்பாற்றி கொண்ட ஒரே ஒரு காரியத்து நிமித்தம் தான் தேவன் அவனுக்கு சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வைத்தார். ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனை உயர்த்தினார். அது தேவ திட்டம். அவன் ஒரு வார்த்தை சொல்றான், தேவனுக்கு விரோதமா இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்யறது எப்படின்னு கேட்கிறான். அதுதான் நீங்க வாலிபர் கூட்டத்துக்கு வர்றதுக்கு அடையாளம், அதுதான் சண்டே கிளாஸ் படிக்கிறதுக்கு அடையாளம். இந்த பாவத்தை நீங்க தொட்டு கூட பார்க்க கூடாது. ஆண்டவர் உங்களை திருமண பந்தத்தில் இணைக்கிற வரைக்கும் நீங்கள் பிரதிஷ்டையாக இருக்கணும், நீங்கள் நேர்மையாக இருக்கணும், நீங்கள் நல்லா படிக்கலாம். அதுக்காக இந்த பாவத்தில் உங்களை தீட்டுப்படுத்தினீங்கன்னா உங்கள் மகிமை லெச்ச. நீங்கள் நல்ல வேலைக்கு போகலாம், ஆனால் இந்த பாவத்தில் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதி, ஒரு பெரிய பாப்புலரான குடும்பத்தில் இருந்த ஒருத்தவருடைய மனைவியோடு தொடர்பு வைத்து அது வெளியே வந்து இன்றைக்கி வாட்ஸ்அப்லாம் இல்லாத காலத்திலேயே அவர் செத்து போயிட்டார், தூக்கு போட்டு. அது நீங்கள் போய் ராமநாதபுர ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா தெரியும். அது யார் எவருன்னு நான் சொல்ல வேண்டிய காரியம் இல்லை. அவர் ஒருவேளை இருந்திருந்தார்னா தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தின் அரசியலில் ஒரு அமைச்சராக கூடியவர், அவ்வளோ பெரிய நிலைமையில் இருந்தார், அந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்கோடு இருந்தார். ஆனால் இந்த பாவம் அன்னைக்கே வெளியே தெரிஞ்சிருக்குன்னா இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களை லட்சியாக்கி விட்டுரும். அதனால வாலிப தலைமுறைக்கு நான் சொல்கிறேன், சபைக்கு வர்றது, பாட்டு பாடுறது, சண்டே கிளாஸுக்கு இருக்கிறது, அப்புறம் எப்படி வேணாலும் வாழலான்னு பாலியல் பாவத்தில் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா நோ யூஸ், நோ யூஸ். அதுக்கு நம்ம இப்படி கூடி வராமலே இருக்கலாம், அதுக்கு நம்ம இப்படி வந்து ஜெபிக்காமலே இருக்கலாம். நீங்கள் இந்த பாவத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து, பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு என்கிற மிகப்பெரிய ஊழியக்காரன், இரத்த சாட்சியை மரித்தவன், பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், திருமணம் இல்லாமலே ஊழியம் செய்தவன், அவனுக்கே சொல்கிறாரு, ஓடிரு, இதோட நின்று நீ சண்டை போட முடியாது, இதில் நின்று நீ ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் எழுதுகிறாரு. அதனால் நீங்கள் இந்த காரியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விலகணும்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய இரக்கத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய பலனை கேட்கணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்களேன், அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து எழுதப்பட்ட ஒரே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்போ மாம்சம் என்ன சொல்லும்? இந்த பாலியல் பாவத்தை செய்ய யாரும் இல்லை, என் வீட்டுக்காரன் வெளியே போயிட்டான், பேக் எடுத்துட்டு வா ஜாலியாக இருக்கலாம், எஸ்எம்எஸ் வரும், வா ஜாலியாக இருக்கலாம், வா ஜாலியாக சுற்றலாம், எஸ்எம்எஸ் வரும். ஏங்க அதே மனுஷனோட சிலர்லாம் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு அதே மனுஷனோட தான் 40 வருஷம் 50 வருஷம் வாழ போகிறோம். நான் நினைக்கிறேன், இந்த மாதிரி திருமணத்துக்கு முன்னாடி பைக்கில் போகிறவனுக்கெல்லாம் அது திரும்ப அவன் இந்த ஆளோட 50 வருஷம் வாழ போகிறேன்னு இவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. அப்படித்தானே? கடவுள் எங்களை 50 வருஷம் திருமண வாழ்க்கையை காண செய்வார்னு இவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. அதனால தான் இவன் திருமணத்துக்கு முன்னாடியே போய் பாலியல் பாவம் செய்கிறதுனால இப்போ எல்லாம் 50 வருஷம் வாழ்ந்த சரித்திரமே இல்லை. ஆனால் அன்றைய அந்நியர்கள், அஞ்ஞானிகளுடைய குடும்பங்களில் கூட 50வது ஆண்டு திருமண வாழ்க்கையை கொண்டாடிட்டு போகிறாங்க. எத்தனை வாழ்க்கை? அவருக்கு 25 வயசு கல்யாணம் ஆகுதுன்னா அவருக்கு 75 வயசு வரும்போது என்ன கொண்டாடுவாங்க? பொன் விழா.
இங்கே கல்யாணத்துக்கு முன்னாடியே தப்பெல்லாம் பண்ணிவிட்டு சுய சரீரத்துக்கு பாதிப்பை உண்டாக்கிட்டு, அப்போ இங்கே போட்டிருக்கு ஆவியினால், தேவ ஆவியினால் தான் இந்த பாலியல் இச்சையை ஜெயிக்க முடியும். நான் ஜெயிக்கிறேன், அதை பண்ணி ஜெயிக்கிறேன், இதை பண்ணி ஜெயிக்கிறேன். ஆமாம், இதில் வந்து ஒரு எஸ்எம்எஸ்லேயே விழுந்து போகிறவன் உண்டு. மணிக்கணக்கில் பைபிள் படித்தவன் ஒரு சின்ன செய்தியிலே விழுந்து போயிடுவான். ஆவியானவர் உள்ளே இருந்தால் மட்டும்தான். மகனே, இது தேவன் வசிக்கும் வீடு, இது தேவன் வசிக்கும் ஆலயம், இந்த ஆலயத்தை நீ டச் பண்ணாத, இந்த பாவத்தை செய்யாத அப்படின்னு ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பார். அதுக்கு தான் கேட்குறது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. இல்லைன்னா பாவம் செய்கிறதுக்கு தான் இடம் தேடுவீங்க. ஆவியினால் மட்டும்தான் இந்த பாலியல் எண்ணங்களை அழித்து மொத்தமாக நீக்க முடியும். அதுக்கு சின்ன வயசுலேயே 13 வயசில் மாம்சம் இச்சை உங்களை மேற்கொண்டு கவ்வி பிடிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க பாவம்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, உங்களை அதை அழிக்கிறதுக்கு முன்னாடி, உங்ககிட்ட வந்து அது போராடுறதுக்கு முன்னாடி, ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க, என்னை நிரப்பும் என்று சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களை, வருங்கால தலைமுறைகளை பாலியல் பாவத்துக்குள்ள மனுஷனா இருந்தால் கண்டிப்பாக அந்த பாவம் வரும். ஆனால் ஆவியானவர் இருந்தா, அதனால தானங்க பார்வோன்னு சொல்றான், தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு. என்ன யாரா? நம்ம நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு என்னன்னு கூட யோசிக்க மாட்டோம். அவன் ஒரு தேசத்தினுடைய 14 வருஷத்தை யோசிக்கிறான். என் பிள்ளைக்கு அடுத்து காலேஜ் போனால் என்ன இருக்குது என் கையில் அப்படின்னு யோசிக்க மாட்டோம். அவன் நாட்டோட 14 வருஷத்தை யோசிக்கிறான். அவன் எங்கே, நம்ம எங்கே? தேவ ஆவியை பெற்றவன் எப்படி யோசிக்கிறான் பாருங்க. இந்த ஊழியத்தோட 50வது வருஷம் எப்படி இருக்குன்னு யோசிப்பான். அவன் தேவ ஆவியை பெற்றவன். இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்க பரலோகத்தில் எப்படி இருப்பாங்கன்னு யோசிப்பான். அவன் தேவ ஆவியை பெற்றவன். இப்போ சின்ன பிள்ளை தானே, அவன் எப்படி தேவ ஆவியை பெற்றவனாக இருப்பான்? எல்லாரும் சொல்லுங்க, ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். சரீரத்தில் அந்த செய்கை வரத்தான் செய்யும், அது இயல்பு தானே. ஆனால் அது எப்போ வரணும், எப்போ வரக்கூடாது, எப்போ அது செயல்படணும், எப்போ இந்த காரியங்களை நம்ம சரியாக வாழணுங்கிறத ஆவியானவருடைய கிருபையோடு, அவரும் கல்யாணம் ஆனவர் தான். அவர் மனாசே எப்ராஹிமை பெற்றவர் தான். சொல்லுங்கள், மனாசேக்கு எப்ராஹிக்கும் அப்பா யார்? அவர் தான் ஓடினார். அவர் கட்ட பிரம்மச்சாரி இல்லை, அவர் குடும்ப வாழ்வு நடத்தினவர், அவர் திருமணமானவர், பிள்ளை பெற்றவர், அவர் தான் ஓடினார். என்ன